உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம காடுகளுக்கெல்லாம் போவோம்ல, அவுட்டிங்லாம் போகிறது, அந்த பசுமை படர்ந்த மரங்கள், அந்த வழிகள், அந்த புல்வெளிகள், செடி கொடி மரம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அருவிகள், சிற்றோடைகள், ஓடைகள், ஆறுகள், இதெல்லாம் பார்த்து அப்படியே மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவது நமக்கு வழக்கமாக இருக்குது. வீக்கெண்டில் அந்த மாதிரி கிளம்பி போகிறது, ட்ரெக்கிங் போகிறது, இதெல்லாம் கூட இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரி, அந்த காட்டில் வெறுமே செடி கொடி மரம் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கா? அருவி மட்டும்தான் இருக்கா? சிற்றோடை மட்டும்தான் இருக்கா? ஓடை மட்டும்தான் இருக்கான்னா அது மட்டும் இல்லை. அங்கே விலங்குகளும் வசித்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய இடம்தான் அந்த காடுகள்ங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல இதுதான் அன்புக்கான அர்த்தம், இதுதான் கருணைக்கான அர்த்தம், இதுதான் ஜீவகாருண்யத்துக்கான அர்த்தம் அப்படின்னு போய் அங்கே இருக்க சிங்கத்துக்கிட்ட நம்ம யாராவது சொல்ல முடியுமா? புலிகிட்ட சொல்ல முடியுமா? பாம்புகிட்ட சொல்ல முடியுமா? யானைகிட்ட சொல்ல முடியுமா? நரிகிட்ட சொல்ல முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய கழுகுகள், மேலே வானத்தில் பறந்துட்டு இருக்க கழுகிட்ட போய் நீ ஜீவகாருண்யத்தோடு இருக்கணும், அன்போடு இருக்கணும், பண்போடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்ல முடியுமாங்க? என்னங்க இப்படி பேசுகிறீங்க? சிரிப்பாக இருக்க. காட்டில் போய் விலங்குகள்கிட்ட யாராவது சொல்லுவாங்களா? அப்போ யார்கிட்ட சொல்லணும்? மனிதர்கள்ட்ட சொல்லணும். மனிதர்களுக்கு தான் இந்த மாதிரி உணர்வுகள் தெரியும் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். அந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிந்தனையைத்தான் வள்ளல் பிரான் இன்றைக்கு நமக்கு உரைநடையாக கொடுக்கிறார். நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது அப்படின்னு. மனிதர்கள்ட்ட சொல்ல வேண்டிய அன்பு கருணை இதெல்லாம் சரியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டு நம்மை சிந்திக்க வைக்கிறார். முதல்ல அவருடைய உரைநடையை பார்த்துலாம், அப்புறம் டீகோட் பண்ணலாம். சீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வாழ்கின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. அதுபோல் சீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். எவ்வளோ ஒரு நிர்தாட்சண்யமில்லாத உண்மை அப்படின்னா, யாருக்காகவோ நான் உங்களோட மனசை குளிர்விக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும், உங்களுக்கு மனசு வலிக்காமல் நான் இதை சொல்லணுங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எதுவும் இல்லாமல், இதுதாங்க தேங்காயை போட்டு உடைக்கிற மாதிரி நம்முடைய வள்ளல் பிரான் உண்மையை போட்டு உடைக்கிறார். இகலோக ஒழுக்கம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார், சீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். ரெண்டும் எங்கே செல்லுபடி ஆகும், எங்கே செல்லுபடி ஆக வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காட்டில் உள்ள விலங்குகள்கிட்ட போய் அன்பை பேசுவோமா? இல்லை. கருணையை பேசுவோமா? இல்லை. காருண்யத்தை பேசுவோமா? இல்லை. இரக்கத்தை பேசுவோமா? இல்லை. ஏன்? அவர்களுக்கு சிந்திக்கின்ற அறிவு கிடையாது. ஆனால் உண்மையில் அந்த விலங்குகள் தன்னளவில் அவர்கள் நியாயமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட இயல்பு என்னவோ அதன்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிங்கத்தோட இயல்பு கொடூரமாக இருப்பதென்றால் அதனுடைய இயல்பில் அது இயல்பாக இருக்கிறது. அதனால் அங்கே சீவகாருண்ய ஒழுக்கம்ங்கிறது இருக்காது. ஏன்னா அங்கே இகலோக ஒழுக்கம் இல்லை அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். முதல்ல அந்த வார்த்தையை, அந்த உரைநடை திரும்ப பாருங்க. சீவகாருண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வாழ்கின்ற காட்டில் இகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை. இகலோக ஒழுக்கம்னா என்னது? அது என்னங்க ஒரு ஒழுக்கம்? அது என்ன ஒரு டிசிப்ளின்? அது என்ன ஒரு வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். இகலோக ஒழுக்கம் என்பதற்கு இன்னொரு பெயர் அன்பு. இகலோக ஒழுக்கம் என்பதற்கு இன்னொரு பெயர் இரக்கம். இகலோக ஒழுக்கம் என்பதற்கு இன்னொரு பெயர் கருணை. இகலோக ஒழுக்கம் என்பதற்கு இன்னொரு பெயர் காருண்யம். இது எல்லாம் காட்டில் கிடையாது, விலங்குகளிடம் கிடையாது. எனவே அங்கே இகலோக ஒழுக்கம் கிடையாது. எனவே அங்கே சீவகாருண்ய ஒழுக்கம் கிடையாது. இவ்வளோதாங்க. அப்படியே புள்ளி வச்சு ஒரு அழகான கோலத்தை போட்டு காட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதற்காக சிங்கம் புலி கரடி இதையெல்லாம் நம்ம தப்பானதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவர்கள் விலங்குகள், அவர்களுடைய வாழ்வியல் படிதான் அவர்கள் இருப்பார்கள். அதனால் அவர்களுடைய இயல்பு என்னவோ அதில் தான் அவங்க வாழ முடியும். அவங்க இருப்பிடத்துக்கு போய் புலி என்னை அடிச்சிடுச்சுங்க, சிங்கம் என்னை குதறிடுச்சுங்கன்னு சொன்னால் அது அவர்களுடைய இருப்பிடம். அவர்கள் வாழ்கின்ற இடத்துல போய் அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது?
அதுதான் மிகப்பெரிய கேள்வி. அங்கே போய் நம்ம சந்தோஷத்துக்காக நாம் டிஸ்டர்ப் பண்ணுவோமா, அப்புறம் அவங்க அமைதியாக இருக்கணுமானா இது எந்த விதத்தில் நியாயம்? அதனால் அங்கே இகலோக ஒழுக்கம் இல்லை, அந்த இகலோக ஒழுக்கம் இல்லாதால் அங்கே சீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை அப்படின்னும் வள்ளல் பிரான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு சிங்கம் குட்டி போடுது அப்படின்னா, ஒரு புலி குட்டி போடுது அப்படின்னா, ஒரு பறவை குட்டி போடுது, குஞ்சு பொரிக்குது அப்படின்னா, அந்த பறவை, சிந்தனை இல்லாத அந்த பறவை, சிந்தனை இல்லாத அந்த விலங்கு கூட தன்னுடைய குட்டிகளை பாதுகாத்து வளர்க்கும். அப்படி என்றால் அந்த தாய்மை, அந்த கருணை, அந்த இரக்கம், அந்த பாசம் அந்த விலங்குகளுக்கும் இருக்கிறது. அப்படின்னா அவங்க நம்மளை விட ஒருபடி மேலாக தானே இருக்காங்க. அதுதான் 5 அறிவு தான் இருக்குது, ஆனாலும் அவங்கள்ட்ட பாசம் இருக்குது, அவங்கள்ட்ட தன்னுடைய குட்டிகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறை இருக்குது, அவங்களுக்கு கருணை இருக்குது. இப்படி நம்முடைய மனித உணர்வுகள்னு சொல்கிற உணர்வுகள் அவங்களுக்கும் இருக்குது. யானையை பார்த்துருக்கீங்கல்ல, கூட்டம் கூட்டமாக வரும். பெரிய யானையெல்லாம் வந்துட்டுருக்கோம், கூடவே ஒரு குட்டி யானை குறும்பு பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த குட்டி யானையை பாதுகாப்பாக பார்த்து கொள்வது அந்த பெரிய யானைகளோட கடமை. அப்படின்னா அந்த உணர்வுக்கு என்னங்க பேர்? அதுதான் வள்ளல் பிரான் சொல்றார். அவர் சொல்லுகின்ற கருத்தில் கூட இந்த ஒரு சிறிய மாறுபாடான கருத்தை நாம் யோசிக்கலாம். அப்போ காட்டில் உள்ள விலங்குகள்கிட்ட கருணை இல்லை, ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை, அதனால் அங்கே இகலோக ஒழுக்கம் இல்லை. சரி, அப்போ மனிதர்கள்ட்ட நிறைய இருக்குப்பா. மனிதர்கள் வாழ்கின்ற ஊர்களில், நகரங்களில், சிட்டியில், தெருக்களில், நாடுகளில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா? அதற்கு என்ன சொல்றார் பாருங்க. அதுபோல் சீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் இகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாதென்று அறிய வேண்டும். நம்முடைய நாடுகள் தான் ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு போர் தொடுக்கிறது, ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கிறது. காரணமே இல்லாமல் போர்கள் துவங்குகின்றன, காரணமே இல்லாமல் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், காரணமே இல்லாமல் நாடுகள் சிதைக்கப்படுகின்றன. அப்படின்னா மனிதர்கள் தானே அங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அறிவு இருக்குன்னு தானே நம்ம நினைக்கிறோம், நமக்கு மற்ற மனிதர்கள் மீது கருணை இருக்குன்னு தானே நினைக்கிறோம், மற்ற மனிதர்களை பற்றி நாம் அக்கறைப்படுகிறோம் அப்படின்னு தானே நினைக்கிறோம். அப்போ எங்கே அங்கே உயிர் பலி நடக்கிறது? எப்படி அங்கே போர்கள் நடக்க முடியும்? எப்படி அங்கே குருதிகள் கொட்ட முடியும்? எப்படி அங்கே உயிர்கள் இல்லாமல் போக முடியும்? அப்போது நாடுகள், காடுகள்கிட்ட, காட்டில் வசிக்கின்ற விலங்குகள்கிட்ட சீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை. அப்போ நாட்டில் வசிக்கின்ற மக்களிடமும் சீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை என்றால் அங்கேயும் இகலோக ஒழுக்கம் வழங்கப்படாது, அங்கேயும் சீவகாருண்யம் வழங்கப்படாது. அவ்வளோதான் வள்ளல் பிரான் சொல்கிறது. அப்போ காடும் நாடும் ஒன்றாகி நிற்கிறது. காட்டில் இருக்கின்ற விலங்குகள் நம்மை விட சிறந்தவர்களாக, நம்மை விட பெட்டர் பர்சன்ஸாக இருக்கிறார்கள். நாட்டில் இருக்கின்ற நாம், கருணையின் அடையாளமாக இருக்க வேண்டிய நாம், இரக்கத்தின் அடையாளமாக இருக்க வேண்டிய நாம் அப்படி இல்லை. மனிதர்கள் விலங்குகளை விடவும் கீழானவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வள்ளல் பிரான் கண்டுபிடித்து சொல்லுகின்ற பேருண்மை. அதை தவிர இன்னொன்று பாருங்களேன், கருணைன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் பெருங்கருணைன்னு சொல்லுவோம், அருள்னு சொல்லுவோம், பேரருள்னு சொல்லுவோம், இரக்கம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் பேரிரக்கம் அப்படின்னு வேற சொல்லுவோம். அப்படின்னா இரக்கம் கூட இல்லை, எனக்கு பேரிரக்கம் வேணும், பேரருள் வேணும், பெருங்கருணை வேணும், அன்புன்னு சொல்லுவோம், பேரன்புன்னு சொல்லுவோம். ஏன்னா மனிதர்களுக்கு போதாமை இருக்கிறது. அப்படின்னா நாமளும் அந்த அன்பில் ஒரு துளியவாது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த கருணையில் ஒரு துளியவாது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ல, இரக்கத்தில் ஒரு துளி, அருளில் ஒரு துளி. இது எதையுமே நான் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்க, ஆனால் எனக்கு பேரன்பு வேணும், பெருங்கருணை வேணும், எல்லாமே பெருசு பெருசாக வேணும். அப்படின்னா நீயும் மனதில் பெரியவனாக இரு, பெரிய மனசோடு இரு என்று வள்ளல் பிரான் சொல்லி தருகிறார். எவ்வளோ அழகான உரைநடை, 2 வாக்கியம்தான், ஆனால் இதற்குள் நாம் மணிக்கணக்காக பேச முடியும் என்கின்ற அளவுக்கு நம்மை பற்றிய, நம்முடைய குணங்களை பற்றிய ஒரு சித்திரமாக வள்ளல் பிரான் கொடுக்கிறார். நாம் அத்தனை பேரும் விலங்குகளை விட கீழானவர்களா அல்லது மனிதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவர்களா? அதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். சரி, இது நாள் வரைக்கும் நான் அப்படி இல்லைங்க, ஒரு மிருகத்தை போல வாழ்ந்துட்டேன், பரவாயில்லை. இன்றிலிருந்து, இந்த நொடியிலிருந்து கொஞ்சம் கருணை, கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் காருண்யம், கொஞ்சம் இரக்கம் இவற்றோடு வாழத் துவங்கினால் நிச்சயமாக நாமும் பண்பட்ட மனிதர்களாக மாறுவோம். நம்மிடமும் இகலோக ஒழுக்கம் இருக்கும், நம்மிடமும் சீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கும் என்பதை
வள்ளல் பிரான் இன்றைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யோசிப்போம், அதன் மூலமாக வள்ளல் பிரானை இன்னமும் அதிகமாக நேசிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.